கார்த்தி ரேவதி சீரியலில் சண்டே ஸ்பெஷலாக 2 மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தோம்னா ராஜராஜனோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு காளியம்மாள் ஒரு திட்டத்தை போட்டு ஒருத்தர் வரவழைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கார்த்திக்கு வந்து எப்படியும் இந்த காளியம்மாள் கும்பல் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா வந்து சாமி ஆடுவார், அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி கோவில் கும்பாபிஷேகத்தை தடுக்கிறதுக்காக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாட்டி ஆசைப்பட்ட படி கோவில் கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் அதையே மீறி காளியம்மாள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ள கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்களும் வந்தாகணும் அப்படிங்கும்போது அப்போ சந்திரகலா வழக்கம் போல் அவங்க சொல்கிறாங்க, அதுதான் எங்கள் அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளா, அப்புறமா இதுக்காக இப்படி வந்து வான்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, அங்கே பார் சந்திரா, நீ ஒன்றும் இந்த விஷயத்தில் தலையிடாத, உங்கள்கிட்ட நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் விஷயத்தில் தலையிடாதுன்னு, தேவையில்லாமல் இந்த மாதிரி வாய் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் ஆமாம் மாமா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும் அடுத்த பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலாவை திட்டுறாங்க, சந்திராடி கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு தீபாவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து சாமுண்டீஸ்வரியும் தீபாவதி ஃபோன் பண்ணுறாங்களே, ஐயோ இப்போ எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அவங்க எடுக்காமல் கட் பண்ணுறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா யார் ஃபோன் பண்ணுறாங்க, கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிற அப்படிங்கும்போது அது வேறு ஃபோனு, நான் அப்புறமா பேசிக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து வந்து அவங்க கார்த்தியும் அப்புறமா ரேவதி ரோஹிணின்னு எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் உள்ள அவ்வளோருமே வந்து சந்தோஷப்படுவாங்க, அது மட்டும் கிடையாது ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து உங்களுக்காக ஓட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வரலன்னா அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுது அதுக்கு தான் அந்த ஊர்க்காரங்க அவ்வளோரும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா, அந்த பிரச்சனையை அதோட வந்து நீங்கள் மறந்துடுங்க, தயவுசெய்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எது ஒன்றுனாலும் சரி அந்த ஊர்க்காரங்களோட தயவு நம்மளுக்கு தேவைப்படும், அதனால நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கனால கடைசியில் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியும் வரதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே வந்து அவங்க சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, எப்படியோ கடைசியில் எங்கள் அக்காவும் வரவழைச்சிருதானே அப்படி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, சரிதான் மாப்பிள்ள நீங்களாம் கிளம்பி போங்க, நான் வந்து சின்ன வேலை இருக்குது அது முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கும் போது சாமுண்டீஸ்வரி வந்து தீபாவை சந்திச்சுட்டு வரதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து மயில் வாங்கினதுட்டு சொல்கிறாங்க, சரி நீங்கள் எல்லாரும் வந்து முன்கூட்டி போங்க, நான் வந்து மாமா அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது என்ன சகல நம்ம எல்லாருமே சேர்ந்தே போகலாம் அப்படிங்கும்போது இல்லை மாமாவை நான் காரில் அழைச்சிட்டு வரேன், நீங்களாம் அந்த காரில் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பியாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே காளியம்மாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி சந்திரா நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வச்சிருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவனை கதையை முடிக்கிறதுக்காக ஒருத்தனை நான் ஊர்லேருந்து நான் வரவழைச்சிருக்கிறேன், அவனும் வந்துட்டு இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவும் வந்து அவங்க கோயிலுக்கு கிளம்பவும் இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து தீபாவளி சந்திக்கிறதுக்காக அவங்களும் கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ உடனே பாட்டி வந்து நினைக்கிறாங்க, இன்றைக்கி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அதுக்கு என் பேரன் கார்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம்மா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பாட்டி பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னையா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பாட்டி வந்துட்டு இருக்கிறோம், பக்கத்தில் வந்துட்டோம், கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேலை தான் காட்டுறாங்க. அப்போ காளியம்மாள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன காளியம்மா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அப்போ காளியம்மாள் வந்து ஒருத்தரை வரவழைக்கிறாங்க, அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே காளியம்மாள் பார்த்தோம்னா சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டையும் வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, இவன் தான் நான் வந்து சொன்ன ஆள் அப்படிங்கவும் உடனே வந்து சிவனாண்டி அவங்கள பார்க்குறாங்க, என்ன சித்தி நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் கணக்கச்சிதமாக நடந்துருமா அப்படிங்கும்போது அதுக்காக தானே உள்ளூரில் யாரையும் வந்து வரவழைக்கிறாம வெளியூர்லேருந்து வரவழைச்சிருக்கிறேன், இவர் மட்டும் வந்துட்டாக்கி கண்டிப்பாக சொன்ன வழியை செஞ்சு முடிச்சிருமா, இவன் மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ உடனே வந்து இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ காளியம்மாள் வந்து அவங்க போட்ட திட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி அவர் வந்து சாமி ஆடுமா, அப்படி சாமி ஆடும் போது நீயும் வந்து கூட்டத்தோட கூட்டமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அவன் கதையை கச்சிதமாக முடிச்சிடணும், நம்ம மேலே யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே சிவனாண்டியும்
முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. காளிமா நீ போட்ட திட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, இதை மட்டும் நான் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே யாருக்குமே சந்தேகம் வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமுண்டீஸ்வரியோட கணவரை கதையை முடிச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த சாமுண்டீஸ்வரியோட முழு கோபமும் வந்து அந்த கிளவி பக்கம் தான் திரும்பும். ஏன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரவழைச்சி தான் கணவரோட கதையை முடிச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு எல்லா கோவமே அந்த கிளவி மேலே தான் திரும்பும். அதோட அந்த கிளவியோட கதையை சாமுண்டீஸ்வரியே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு காளிமாள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க ராஜராஜன்ட்ட சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எங்கேயுமே நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் மாப்பிள்ளை எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது, இல்லை மாமா எப்பவுமே வந்து நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்ல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து கோயிலில் சாமி ஆட போகிறீங்க, அதனால நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, மாப்பிள்ளை நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைப்படணும், எனக்கு ஒரு கவலையும் இருக்காது, அதனால நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. ஆனாலும் கார்த்திக்கு மனசுக்குள்ள ஒரு பதட்டமாகவே இருக்குது. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, நான் இல்லாட்டாலும் இந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன மாமா இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து அவங்க ரொம்பவே பதட்டத்தோடையே வந்துட்டு இருக்கிறாங்க. கோயில் என்னெல்லாம் நடக்க போதோ கண்டிப்பாக வந்து இந்த சந்திரக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டா, அதே மாதிரிக்கு அந்த காளிமாலும் சும்மா இருக்க மாட்டா, கோவில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்காக இவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே பாட்டி உடனேயே வந்து ரேவதி அவங்க ரோஹிணி அப்புறமா வந்து மயில்வாகன் எல்லாரையும் பார்த்துமே சந்தோஷப்படுதாங்க. உடனே ரேவதி வந்து ஓடோடி வராங்க. என்ன வந்துட்டீங்களாம்மா, அம்மா உங்கள் அம்மா வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி அம்மா ஃபஸ்ட்டு வரவே மாட்டேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் வழக்கம் போல் ராஜா பேசுனதுமே வந்து அம்மா வரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, அம்மா ஒரு வேலையாக வெளியே போயிருக்கிறாங்க, அதை முடிச்சுக்கிட்டு வந்துடுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கவும் எப்படியோ கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என் குடும்பத்தில் உள்ள மொத்தம் அவ்வளோ பேர் வந்துட்டீங்களா, எனக்கு அதுவே போகிறோம், நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் ஆத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து ராஜராஜனை அழைச்சிட்டு வரவும் உடனே ராஜராஜன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு வரும்போது, வந்துட்டியா ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து உடனே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரியா இன்னைக்கு கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்குதுன்னா அதுக்கு நீதாயா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அந்த எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு நீதாயா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ கொண்டுட்டு வந்திருக்கிற, எல்லாம் நல்லபடியாக நடந்துருணையா அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் தான் சாமி ஆடணும்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கவும் உடனே ராஜராஜனை வந்து குளிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேஷ்டியை மஞ்சள் கலர் வேஷ்டியை நீங்கள் உடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தி வந்து ராஜராஜனை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க, பரவாயில்ல மாப்பிள்ள நீங்கள் இருங்க, நானே போய் குளத்துல போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கும்போது, இல்லை மாமா நானும் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து காளிமாள் டீம் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ காளிமாள் வந்து ஒருத்தர் ஏற்பாடு பண்ணினாங்களா, அவரும் வந்துருந்தாரு. அப்போ உடனே சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க கார்த்தி ராஜராஜன் எல்லாத்தையும் காட்டுறாங்க. நீங்கள் கதையை முடிக்கக்கூடிய ஆள் அந்த குளிச்சுட்டு இருக்காமலாம் அவன் தான் அப்படிங்கிறாங்க. அவனுடைய மாப்பிள்ளை தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான், அவன் லேஸ்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த வந்தவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா, கச்சிதமாக முடிச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீ சொல்லவே வேண்டாம், நான் தான் அங்கே இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா நான் வந்து அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தாச்சு, நீ எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது, நானும் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் சந்திரா, அதனால தானே வெளியூர்ல இருந்து ஆளை வரவழைச்சிருக்கிறாங்க சித்தி, அதனால யாருக்கு எந்த சந்தேகமும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து ராஜராஜன் குளிச்சுக்கிட்டு மஞ்சள் கலர் வேஷ்டியெல்லாம் வந்து கெட்டிக்கிட்டு அவங்க வராங்க. அப்போ கார்த்தி வந்து கூடையே வந்துட்டு இருக்கவும் இப்போ மயில் வாகனத்துக்கு வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என்ன மாமாவை அங்கே எங்கேயும் விடாமல் வந்து கூடையே வந்துட்டு இருக்கிறேன், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து மயில் வாகனத்துட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று நடக்கும், ஏன்னா அந்த காளிமாள் சும்மா விட மாட்டா, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்காக அந்த டீமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணும், இப்போதைக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு மாமா தான் வந்து சாமி ஆட போகிறாரு, அப்படி இருக்கும்போது தடுத்து நிறுத்ததுக்காக மாமாவை என்னன்னாலும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மயில்வாங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி நீ சொல்கிற அப்படிங்கும்போது, இது எல்லாமே வந்து என்னுடைய யூகம் தான், ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்காக இவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க, மாமா சாமி ஆட போகிறனால கண்டிப்பாக வந்து மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு